என்னம்மா? அத்தை நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல மாமா. இப்பவும் சாப்பிடாம தான் இருக்காங்க. ஜூஸாவது குடிங்கன்னு சொன்னேன். அதையும் குடிக்காம அப்படிதான் வச்சிருக்காங்க மாமா. இப்படியே இருந்தா மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்துருவாங்க மாமா. கிருஷ்ணா எங்கம்மா இருக்கா? ஹால்ல சோஃபால தான் உட்காந்துருக்காங்க மாமா. கந்த சஷ்டி கவசத்தை கையிலே வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே படிச்சுட்டு இருக்காங்க மாமா. சரி, நான் பார்க்கறேன். ம். என்னப்பா இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க? ஜானகி என்ன சொன்னா? என்ன விஷயம்? உங்க அம்மா நேத்து நைட்ல இருந்து எதுவும் சாப்பிடலடா. காஃபி டீ கூட சாப்பிடாம இருக்கலாம். ஏன் அப்படி பண்றா? ஏன் இப்படி பண்றாங்க அம்மா? ஆமா மாப்ள, நான் கூட சொல்லி பார்த்தேன், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது கிருஷ்ணாவை சாப்பிட வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? கார்த்திக், என் செல்போன் ரூம்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. இந்தாங்கப்பா. தேங்க்ஸ். யாருக்குப்பா ஃபோன் பண்றீங்க? இரு சொல்றேன். ஹலோ, மயில்சாமி ஸ்பீக்கிங். மயில்சாமி, நான் தாண்டா பேசுறேன். நான் தாண்டானா? ஹூ ஸ்பீக்கிங் மேன்? டேய், நான் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன்டா. ஏண்டா என் நம்பரை நீ சேவ் பண்ணலையா? நல்ல நண்பன்டா நீ. டேய் மீனாட்சி, சாரிடா, ஜெயிலராக இருக்குண்ணா, அதான்டா கவனமாக பேச வேண்டியதாக இருக்கு. அன்னைக்கு நீ ஒரு நம்பர் கொடுத்தல, ஏதோ ஒரு டென்ஷனில் சேவ் பண்ணாம விட்டேன்டா, சாரிடா. பரவாயில்ல விடுறா, சும்மா தான் கோச்சிக்கிட்டான். உனக்கு முன்னால இருந்த ஜெயிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டடா. இன்னைக்கு என் சூழ்நிலையில நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது தெய்வ செயல் தான்டா. சரி, நீ இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு நான் கேட்க மாட்டேன். உன் பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க தானே எனக்கு ஃபோன் பண்ணேன். கௌதம் நல்லா இருக்கான், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ ஜெயிலரா இருக்கும்போது என் பையனை பத்தி எனக்கு என்னடா கவலை? நான் ஒரு முக்கியமான உதவிக்காக ஃபோன் பண்ணேன். அப்பா, ஜெயிலர்கிட்ட எவ்வளவு கேஷுவலா பேசுறீங்க? ஒரு நிமிஷம் இருடா மயில்சாமி. டேய், அவன் என் கூட படிச்சவன்டா, மக்கு பையன். என் பின்னாடி டெஸ்கில் உட்காந்து காப்பி அடிச்சே பாஸ் ஆனான். நம்ம நேரம் நல்லா இருக்கிறதால ஜெயிலரா டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்கான். சரி இரு ஒரு நிமிஷம். மயிலு. டேய், என்னடா முக்கியமான உதவி சொல்லு. என் வைஃப் கிருஷ்ணா இருக்கால்ல, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டிருக்கு. டேய், என்னடா இவ்வளவு சாக்கான விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இப்ப நடக்கலடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்ப கியூர் ஆயிட்டா. ஆனா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருஷ்ணாவுக்கு ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் சொல்லவே கூடாது, வேலைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. கௌதம நினைச்சுக்கிட்டு அவ 3 நாளா சாப்பிடவே இல்லை. சரிடா, இப்ப நான் என்ன உதவி செய்யணும்? கௌதம் ஒரே ஒரு தடவை போன்ல பேசினா போதுண்டா, அவளை சாப்பிட வச்சிருவேன். அவங்கிட்ட போனை கொடுத்து பேச வைடா. டேய், நான் ஒரு சென்டிமெண்ட் இடியட்னு உனக்கு தெரியாதா? நான் இப்போதான்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கிறேன். இப்போ மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயாவது போக வச்சிடாதா? டேய், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆஹா, அப்பா இந்த நடிப்பு நடிக்கிறாரு. ஆஹா, மாமா இப்படி போய் சொல்றது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். டேய் மீனாட்சி, ஃபீல் பண்ணாதடா. நீ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சோதனையில் இருக்க போல இருக்கு. சரிடா, ஒரே ஒரு தடவை தான் பேச வைப்பேன். இது கூட கௌதம் எங்கள் ஜெயில் ரெக்கார்டில் குட் புக்கில் இருக்கிறனால தான் நான் செய்கிறேன். ரொம்ப நன்றிடா. இங்கே ஜெயில் கைதிங்க எல்லாருமே கௌதம் நிரபராதின்னு தான் பேசிக்கிறாங்க. கௌதமை வெளியே கொண்டு வர சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாலும் இருப்பாங்க போல இருக்கு. சென்டிமெண்ட் கதை கிடைச்சா நீ பேசிட்டே இருப்படா. என் பையன்கிட்ட போனை குடுறா, பேசணும்டா. போனை கட் பண்றா, கௌதமை வர வச்சு பேச வைக்கிறேன். உங்ககிட்ட வீடியோ கால் இருக்குல்ல, அதுல பேசவை. சரிடா. ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ்டா. சார், கௌதமை வர சொல்லியா? கைதி எண் 786 தானே சார்? ஆமா ஐயா, ஜெயிலர் கூப்பிட்டாருன்னு அழைச்சிட்டு வா. எஸ் சார். தம்பி, ஜெயிலர் சார் வர சொன்னார்.
அப்பா கை கொடுங்க. சூப்பர் ஐடியா பண்ணீங்க. கௌதம் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி அவங்கள சாப்பிட வச்சிருவான். அம்மா இவங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்லம்மா. 2 பேரும் சேர்ந்தா எதையும் சாதிப்பாங்க. மாமா என்னம்மா மருமகளே? வேலைக்காரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அவளை என்னடானா வச்சுக்கணும் வாங்காம சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன மருமகள் இப்படி சொல்ற? நான் சும்மா. எதுவும் பேசாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ புருஷன் வரப்போறான். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யசோதா புருஷன் 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. ராஜேஷ் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாப்பா, ராதா சொல்றது உண்மைதான். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டப்பா, சாரிப்பா. நிறைய ரிஸ்க் இருக்கு, போக போக சொல்றேன் நானு. அது இதுதானா? என்ன மாமா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? இனிமே அவளை இப்படி பார்க்காதீங்க. அவனுக்கு தான் வைஃபை யாராவது பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காதுன்னு ராஜேஷ் சொன்னாரு. என்னமோ அதனாலதான் அந்த ஆளு இங்க தங்க ஒத்துக்கிட்டாரு. இது வேறயா? நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்க. வா யசோதா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் வராரு, அவரை பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? ஆமா மேடம். பாருடா, முகத்துல வெக்கம் கூட வந்துருச்சு போல இருக்கு. ஐயோ இதெல்லாம் தலை எழுத்து. இந்த வயசுல வெக்கத்தை பாரு. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மருமக மாமியார குத்தி விளையாடுறா. ராஜேஷ், யசோதாவுக்கு அவ புருஷன் வரப்போறான், அவரை பார்க்க போறோன்னு எவ்வளவு வெக்கம் பாத்தியா? இவ புருஷன், நான் எதிரிலே நிக்கிறேன். பைத்தியக்காரி என்னென்னமோ பேசுறா. என்ன ராஜேஷ், மணி 11 ஆகுது, இன்னும் யசோதாவோட புருஷனை காணா? இதோ இப்போ வந்துருவார் ராதா. இன்னைக்கு நிச்சயமா வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ராஜேஷ், வேலைக்காரியோட புருஷனுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுக்குற? வந்துருவான் போயிருவான்னு சொன்னா போதும், சரியா? லேண்ட்லைனுக்கு போன் வருது. உன் புருஷனா தான் இருக்கு யசோதா. இதோ நான் போய் எடுக்கிறேன். நீங்க இருங்க, நானே போய் போன் எடுத்து பேசிக்கிறேன். ஹலோ, யார் பேசுறது? ஆஹா, ராதாவே போன எடுத்துருச்சு. இப்போ என்ன பண்றது? ஹலோ, யார் பேசுறதுன்னு கேக்குறல்ல? நான் தான் வெத்து வேட்டு மாணிக்க பேசுறேங்க. வெத்து வெட்டு மாணிக்கமா? யார் நீ? எங்க இருந்து பேசுற? நீ யார்கிட்ட போன் பேசுறன்னு உனக்கு தெரியுதா? நீங்க முதலாளி மேடம் தானே? முதலாளி மேடமா? நீ யாருப்பா பேசுறது? நான் யசோதா வீட்டுக்காரன் பேசுறேமா. யசோதா, உன் புருஷன் பேரு வெத்து வீட்டு மாணிக்கமா? யாருக்கு தெரியும் மேடம்? என்னது? அது ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு மேடம். இப்போ இந்த பேரு போல மேடம். ஃப்ராடு மனுஷன் மேடம். உங்களால தான் அது முகத்திலே முழிக்க ஒத்துக்கிட்டேன் மேடம். சரி சரி, நீ இரு. ஹலோ மாணிக்கம், வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வெறும் போன்லயே பேசிட்டு இருக்கீங்க. என்னால இப்ப வர முடியலங்க. ஒரு 5 நாள் கழிச்சு வந்துடுறேன். என்னது 5 நாள் ஆகுமா? ராமண்ணா கிட்ட 2 மாசம் ஆகும்னு சொல்ல சொன்னேன். ராதா போன் எடுத்ததும் இப்படி பயந்து சொல்லிட்டாரு போல இருக்கே. சரி சரி, 5 நாள்ல கரெக்டா வந்துருவீலப்பா. ராதா நல்லா கேளுமா, 5 மாசம்னு சொல்ல போறாரு. எனக்கு காதெல்லாம் நல்லா கேக்கும். 5 நாள்ல தான் வருவாராம். இத பாருப்பா வெத்து வீட்டு மாணிக்கம், உலகம் ரொம்ப கெட்டு கிடக்குது. நீ பாட்டுக்கு பொண்டாட்டிய வருஷக்கணக்கா தனியா விட்டுட்டு ஊரை சுத்திக்கிட்டு தெரியாத. இங்க வயசாச்சுன்னு கூட பார்க்காம புத்தி இல்லாம யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? சீக்கிரம் வந்து சேரு. சரிங்க மேடம், நான் போன வச்சிடுறேன். தள்ளுங்க. இன்னும் 5 நாள் தான் யசோதா, அதுக்குள்ள உன் வீட்டுக்கார் வந்துருவாரு. அது வரைக்கும் ஜாக்கிரதையா நடந்துக்கோ, புரிஞ்சுதா?
டேய் ராஜேஷ், வெத்து வேட்டு மாணிக்கம் அவன் பேரே ஒரு மாதிரியா இருக்க. எங்கடா பிடிச்சவன? ஏன்பா அன்னைக்கே சொன்னாலப்பா அவர் ட்ராமா நடிகர்னு. அவர் இன்னைக்கு வரலப்பா. ஆளையும் ஃபோனில் பிடிக்க முடியல. தஞ்சாவூரில் ஏதோ நாடகமா, அதான் கிளம்பி போயிட்டாரான். காலையில் பக்கத்து இருக்கார சொன்னான்ப்பா. அதனால தான் ராமு அண்ணனை செட் பண்ணி பேச வச்சேன்ப்பா. ஓஹோ. டேய் என்னடா ராஜேஷ், ஒரு பொய் தான் பேச ஆரம்பிச்ச, அது பல பொய்ல கொண்டு விடும் போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. டேய் அவன் வந்துருவான்ல? அப்பா கண்டிப்பாக நடிக்க வருவார்ப்பா. நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பேசிட்டேன், அவர் கண்டிப்பாக வந்துடுவார். அவன் வரலன்னா என்னடா பண்றது? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். வேற எவன் எனக்கு புருஷனா நடிக்க வரப்போறானோ வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் என் தலையெழுத்து. டேய் என்னடா, கட்டின புருஷன் நான் இருக்கிறப்ப எவனாவது புருஷனா வந்து தொலைக்கட்டோன்னு யசோதா சொல்லிட்டு போறா. என்னடா நடக்குது இங்க? எல்லாம் நல்லாதாப்பா நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. கௌதம், உங்க அப்பாவுக்கு வீடியோ கால் போட்டு தரேன், பேசு. தேங்க்யூ சார். இந்தா. கௌதம், அப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. உங்க ஜெயிலுக்கு புதுசா வந்திருக்காரு ஜெயிலர். அவன் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. அன்னைக்கு நானும் அம்மாவும் வந்திருந்தப்போ இதை சொல்ல மறந்துட்டோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்குவாரு. சரிப்பா. அன்னைக்கு நாங்க வந்தப்ப நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட என்னால இங்க சாப்பிட முடியல, அழுகையா வருதுன்னு சொன்னல. அதை நினைச்சு நினைச்சு அவ அழறா, சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா. நீ அம்மா கிட்ட பேசுறப்ப அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஏ கிளாஸ் சாப்பாடு தர சொல்லியிருக்காரு, நான் அதைத்தான் சாப்பிட்றேன்னு சொல்லுப்பா. அப்பா என்கிட்ட போனை கொடுங்கப்பா. கௌதம் நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கண்ணே. என்னங்க, நானும் பேசுறேங்க. ஆமா, எல்லாரும் பேசுனா மயில் சாமி என்ன உதைப்பான். ஹலோ மட்டும் சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட போனை கொடுப்போம். கௌதம் நல்லா இருக்கியா? கௌதம் நீங்க நல்லா இருக்கீங்களா நீ? நான் நல்லா இருக்கேன் கௌதம். கௌதம் நீ கவலையே படாதடா. பூனைக்கண்ணு செல்வன் தான் கீதாவை கொலை பண்ணிருக்கான். போலீஸ் அவனை நெருங்கிட்டாங்க. நீ வெளியில வந்துடலாண்டா. சரிண்ணே. கார்த்திக், போனை கொடு, அம்மா கிட்ட கொடுக்குறேன், பேசிட்டோம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கௌதம் பேசுறான், பேசு கிருஷ்ணா. கௌதம், கௌதம் எப்படிப்பா இருக்க? அம்மா. கௌதம் நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கம்மா. புதுசா வந்திருக்கிற ஜெயிலர் அப்பாவோட ஃப்ரெண்டுமா. இப்பெல்லாம் எனக்கு ஏ கிளாஸ் சாப்பாடு தான் தராங்க. ரூம்ல ஃபேன் கூட கொடுத்துருக்காங்கம்மா. சரி, அப்பா சாப்பிடாம நீங்க பட்னி கிடக்கிறதா சொன்னாரு. ஏம்மா பட்னி கிடக்குறீங்க? இல்லப்பா, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அம்மா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. எப்பவாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத சொல்றீங்களா? அம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. என்ன சத்தியம்பா? நான் வெளியில வர வரைக்கும் நீங்க 3 வேளையும் ஒழுங்கா சாப்பிடணும். என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்கம்மா. இல்லப்பா, நீ அங்க அப்படி இருக்கும்போது எப்படின்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான். அம்மா நான் நிச்சயம் வெளியில வந்துருவோம்மா. எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது கஷ்டம் இருந்தா ஜெயிலர் சார் போன்ல இருந்து போன் பண்ணி பேசுறமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க அம்மா. சாப்பிடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. சரிப்பா, சாப்பிடுறேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமா. அத்தை, போனை வச்சிடாதீங்க. இவர் என்ன பேசவே விடல. ஒரே நிமிஷம், நானும் கௌதம் கிட்ட பேசிக்கிறேன். கௌதம், ஜானகி பேசுறாளாம், பேசுப்பா. கௌதம். அண்ணி, சத்தியமா நான் கீதாவை கொலை பண்ணல அண்ணி. நாங்க யாருமே கீதாவை நீ கொலை பண்ணதான் நினைக்கல கௌதம். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. இந்தா. கௌதம் தம்பி, உங்களை யாரும் எதுவும் தப்பா நினைக்கல. நீங்க நல்ல பிள்ளை, சீக்கிரமாவே வெளியே வந்துடுவீங்க. தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி அத்தை. அம்மா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். கௌதம். அம்மா சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன்டா. அப்பா கிட்ட போனை கொடுங்கம்மா. இந்தாங்க.
அப்பா, அம்மா கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கவலைப்படாதப்பா, சீக்கிரமே வெளியே வந்துடுவேன். ஜெயிலர்கிட்ட போனை கொடுப்பா. இந்தாங்க சார். ஹலோ, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்டா மயில்சாமி. அதெல்லாம் சரி, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி கௌதம்கிட்ட கொடுன்னு மட்டும் சொல்லிடாத. நீயும் நானும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம், சரியா? நான் ஃபோனை வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. நோ மென்ஷன்டா. கௌதம், ஒரு நிரபராதி ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கக்கூடாதுப்பா. நான் பூங்குன்ற இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன். அவர் உன்னை பற்றி எதுவும் தப்பாக சொல்லல. ஜெயிலில் எப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கிறதா நான் சொன்னேன். சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்போ உடனே போய் சாப்பிடு. சத்தியம் வேற பண்ணிருக்க. ஜெயில இருக்கிற கைதிக்கு எப்படிங்க உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கொடுக்கலாம்? அது சட்டப்படி குற்றங்க. அம்மாவா ஆர்வமா மகன் கிட்ட பேசிட்டு பேசி முடிச்சதும் கிருஷ்ணவாயிட்டியா? ரூல்ஸ் பேசுறியா? இல்லங்க, இது பெரிய அஃபென்ஸ்ங்க. அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? போங்கம்மா, போய் சாப்பிடுங்கம்மா. சம்பந்தியம்மா, முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறம் தெம்பா வந்து சண்டை போடுங்க. வாங்கத. போமா, போ கிருஷ்ணா. கொஞ்சமா போடுங்க. போதும், வயிறார சாப்பிடுங்க அத்தை. போதுமா? இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலையப்படாதீங்க. சீக்கிரமே செய்ய வேண்டியதை செஞ்சு கௌதம ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும். அடடே, வணக்கம் வாங்க மாமி. ராமு தம்பி, என்ன இங்கே நின்னுட்டேள்? உள்ள வாங்கோ. என்ன மோகினி வெளியில போகணும் வான்னு சொன்னுச்சு. அப்படியா? அதான் கொஞ்சம் மாமி. இருங்கோ. மோகினி, மோகினி, ராமு தம்பி வந்திருக்கான், கொஞ்சம் கீழே வரியா? கிளம்பிட்டே இருக்க மாமி. ராமு உட்கார வைங்க, இதோ நான் வந்துடுறேன். சரி சரி, உள்ள வாங்கோ. சரி மாமி. உட்காருங்கோ, நான் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். சரி மாமி. வாங்க ராமு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கிஷோர். கீதா கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மோகினிக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராமு. இதை ஹெல்ப்னு சொல்ல முடியாது கிஷோர். கௌதமும் மோகினியும் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான முயற்சியில இதுவும் ஒண்ணுன்னு வேணா சொல்லலாம். வாங்க ராமு, வா மோகினி. போலாமா? போலாமே. மோகினி, ராமு மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் நான் எந்த உதவியும் செய்யக்கூடாதா? உன்னை அழிச்சிட்டு போக கூடாதுனால எதுவும் இல்ல கிஷோர். சில பேரை விசாரிக்கிறப்போ உனக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்கள அடிச்சாலும் நீ அடிச்சிருவ. இது கொலை சம்பந்தப்பட்ட விசாரணை. ரொம்ப பொறுமையா நிதானமா தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். நீ கிஷோரை எப்படி கூட்டின்னு போவ மோகினி? நேக்கே அவன் கொலை பண்ணிருப்பானோன்னு டவுட் வருது. நோக்கு வராதா? என்னம்மா கையில காஃபியை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? காஃபியை கொண்டு வந்து கொடுங்க. இந்தாங்க, காஃபி எடுத்துங்க. சரி, கிளம்பலாமா ராமு? போ மோகினி. வரே கிஷோர். பாய் மோகினி. வர மாமி. வரேன் கிஷோர். அவ்வளோ சீக்கிரம் கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுவீங்களா? போங்க, என்னதான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ராமு, ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனு, அதுக்கப்புறம் செல்வம் வந்து போன ரெஸ்டாரண்ட்டு, கௌதம் வீட்டு பக்கம் இருக்கிற காஃபி ஷாப், இப்படி ஒவ்வொரு இடமா போலாம். அப்பதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். சரி மோகினி, சரி வா போலாம்.
என்னாச்சு மோகினி. ராமு? அங்க பாரு, அந்த கடையில இருந்து செல்வம் வெளியில வர்றான் பாரு. ராமு, நீ சீக்கிரமா போய் அவனை மடக்கி புடி. டேய் நில்றா. டேய் யாரா நீ ஏன் மேல கை வைக்கிற? என்னடா முறுக்கு? ஏய் ராமு பிடி. ஐயோ கேப்பா இல்ல, என்கிட்டே ஓட பாக்குறியா நீ?